நாடு முழுவதும் மருத்துவக் கல்வி சேர்க்கை நுழைவுத் தேர்வு அடிப்படையில் நடைபெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட நிலையில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்த முடிவு இன்றோ அல்லது நாளையோ வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வு அடிப்படையிலேயே நடைபெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் ஏற்கனவே தங்கள் மாநிலங்களில் என்ன நடைமுறை இருக்கிறதோ அதே அடிப்படையில் நடைபெறுவதற்கு உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்தன. ஆனால் இதை ஏற்பதற்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக கடைசியாக கடந்த திங்கட்கிழமை தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் நுழைவுத் தேர்வு அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் எனவும் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வில் பங்கேற்காத மாணவர்கள் வரும் ஜூலை 24ஆம் தேதி நடக்கக்கூடிய நுழைவுத் தேர்வில் பங்கேற்கலாம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இதன் காரணமாக தமிழக மாணவர்கள் வரும் ஜூலை 24ஆம் தேதி நடக்கக்கூடிய நுழைவுத் தேர்வில் பங்கேற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இந்த விவகாரத்தில் தமிழக மாணவர்களுக்கு ஆதரவான உத்தரவை பெற வேண்டும் என்பதில் தமிழக அரசு தீவிரமாக முயற்சி செய்தது. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பல்வேறு உயர் அதிகாரிகளுடன் அங்கு டெல்லியில் முகாமிட்டு இது தொடர்பாக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்ததாகவும், ஆனால் இது தங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக நிலைமை அமைந்துவிட்டதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இதற்கிடையே இந்த டெல்லியில் இருந்து இன்று காலை சென்னை திரும்பிய ராதாகிருஷ்ணன் தற்போது முதல்வரின் செயலாளர் மற்றும் ஆலோசகர்களுடன் தீவிரமாக ஆலோசனை செய்து வருவதாக துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாட்டை மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது. ஏனெனில் இதுவரை தற்போது வரை எந்தவிதமான அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிடவில்லை. இதனால் ஓரிரு நாளில் அது இன்று மாலைக்குள்ளாவோ அல்லது நாளைக்குள்ளோ தமிழக அரசின் நிலைப்பாட்டை தமிழக அரசு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் சங்கர்.